ஒரு பெரியவர் நகையை அடமானம் வச்சு 2,00,000 ரூபாய் கேஷ் எடுத்துட்டு ரிட்டன் வரும்போது ஒருத்தர்கிட்ட லிஃப்ட் கேட்டு பைக்கில் போகிறாங்க. போகும்போது பேகு ஓட்டை இருந்திருக்கும் போல். அதில் இருந்த தொகையெல்லாம் கீழே விழுந்துருச்சு. பக்கத்தில் டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தவங்க வந்து அதை பார்த்து அந்த செதறின காசெல்லாம் எடுத்து அதே பெரியவர் போன பைக்கை நிறுத்தி அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுக்கும்போது அவங்க எடுத்த காசில் 18,000 ரூபாய் இருந்திருக்கும் போல். பெரியவர்கிட்ட மீதி எவ்வளோ தொகை இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க, உங்களோட பணம் தான் இந்த மாதிரி செதறிடுச்சுன்னு சொல்லும்போது பெரியவர் ரொம்ப பதட்டத்தோடு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க, பதட்டப்படாதீங்க, வயசானவங்க, நீங்களும் வெளியே வராதிங்க, வீட்டில் இருக்க பசங்களை கூட்டிட்டு வாங்க துணைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பியிருக்காங்க அதே தொகையை, பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த பெரியவர் சொல்கிறாரு, கடவுள் வந்து இந்த மாதிரி மனுஷனுங்க ரூபத்தில் தான் வருவாங்க, நீங்களாம் எனக்கு இன்றைக்கி கடவுளாக தெரியுறீங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு போகிறாங்களாம். இந்த மாதிரி உழைச்ச காசு வீண் போகாதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, கடவுள் மனுஷ ரூபத்தில் தாங்க வருவாங்க உண்மையாகவே.